ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் போன எபிசோடில் ஒருத்தி ஹீரோயினை கொலை பண்ண வந்தால, அவளை செக் பண்ணி பார்த்தா அவள் எதிரி நாட்டோட ஸ்பைங்கிறது தெரியுது. எதிரி நாட்டோட ஸ்பைங்கெல்லாம் ஒரு டேட்டூ போட்டிருப்பாங்க போல், அது இவ உடம்புலையும் இருந்திருக்கு. ஹீரோவோட அசிஸ்டண்ட் அதை ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஹீரோ உடனே எதிரி நாட்டோட ஸ்பை எப்படி நம்ம அரண்மனைக்குள்ளே வந்தா, எதிரி நாட்டோட ஸ்பைங்களுக்கும் நம்ம அரண்மனையில் இருக்க யாருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போலயே, விசாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, எதிரி நாட்டை சேர்ந்தவங்க எதுக்கு உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறான். அரண்மனையில் நீ எம்ப்ரஸோட ரூம்லேருந்து வெளியே வரப்போ தான் உன்னை அட்டாக் பண்ண வந்தாங்க, ஒருவேளை இதுக்கும் எம்ப்ரஸ்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயின் டவுட்டோட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு அவன் கேட்குறான். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. எம்ப்ரஸ் எல்லாரும் முன்னாடி சாரி கேட்டால, அதை ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு, எம்ப்ரஸ் அவ்வளோ ஈஸியாக இப்படி சாரி கேட்டாங்க, அவங்க யாரையோ காப்பாற்றுற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறா. ஹீரோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, இந்த மாதிரி அரண்மனையில் நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே அஃபிஷியல் ஒய்ஃப் மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க, செகண்ட் ஒய்ஃபான யுவானை எதுக்கு எம்ப்ரஸ் இன்வைட் பண்ணாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை இவளை தான் காப்பாற்றுறாங்களா, இவ தான் உன்னை அட்டாக் பண்ணாளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறா. யுவான் எதுக்காக உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறான். ஏன்னா அவள் தான் எம்ப்ரஸோட பொண்ணு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். ஹீரோக்கு ஷாக் ஆகுது. எல்லையில் யுவான் தான் சோவை காப்பாற்றினதா சொல்லி இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சதே எம்ப்ரஸ் தான். எம்ப்ரஸ் அரண்மனையை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு யுவானுக்கான டவுரி எல்லாத்தையுமே கொடுத்து இன்றைக்கி நடக்கிற ஃபங்க்ஷனுக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்தே தெரியலையா, ஏதோ டவுட்டாக இருக்குல்ல அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லாமல் சோவும் அவனோட ஃபேமிலியும் யுவான் அப்படி தாங்குறாங்க, அவளை அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்களாம் அப்படி நடந்துக்கிற ஆளே கிடையாது. யுவான் எம்ப்ரஸோட பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளை ரெஸ்பெக்ட் பண்ணி பாதுகாப்பாக அங்கே பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறா. ஆனால் இவ்வளோ பாதுகாப்பு இருக்க இந்த அரண்மனையிலேயே உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இழுக்கிறான். இதில் வேறு ஏதோ சீக்ரெட் இருக்குது, அது என்னன்னு நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான், எனக்கு இப்போ வேறு வழி இல்லை, அவங்க கூட சேர்ந்து நானும் ப்ளே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறா. அடுத்த சீனில் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட, நாம ஏன் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது, எம்ப்ரஸ் கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற சொல்லலாம்ல அப்படிங்கிறா. ஹீரோயின் உடனே, எம்ப்ரஸ் என்ன சாதாரண ஆளா, அவளை எதிர்க்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, இதில் நாம் எதுக்கு ஹீரோவை வேற இழுத்து விடணும், நானே என்னோட பிரச்சனையை டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. அடுத்த சீனில் ஹீரோவோட சிஸ்டர் ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருக்கா. எதுக்கு அப்படின்னா, அவளோட தோட்டத்தில் நிறைய டிஃப்ரெண்ட்டான பூலாம் வளர்த்துருப்பா போல். அந்த பூக்கள் எல்லாத்தையுமே ஏலம் விட்டு அதில் வர அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போல். ஸோ அந்த ஏலத்தில் கலந்துக்க தான் ஹீரோயின் அங்கே வந்திருக்கா. எம்ப்ரஸும் வந்திருக்கா, எம்ப்ரஸ் கூட யுவானும் வந்திருக்கா. அங்கே இருக்க எல்லா ஃப்ளவர்ஸையும் பார்த்துட்டாங்க. பார்த்ததுலேயே ஒரு ஃப்ளவர் தான் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஃப்ளவருக்கான ஏலம் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் அமௌண்ட் சொல்லி ஏலம் கேட்குறாங்க. அப்போ யுவான் ஒரு அமௌண்ட் சொல்கிறா. ஹீரோயின் யுவான் சொன்னதை விட டபுள் மடங்கு அமௌண்ட் சொல்கிறா. அகைன் யுவானும் அதிகமாக அமௌண்ட் சொல்கிறா. இந்த தடவை ஹீரோயின் ரொம்ப அதிகமாக அமௌண்ட் சொல்லவும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது, இவ்வளோ அமௌண்ட்டா இந்த ஃப்ளவருக்கு அப்படிங்கிற மாதிரி. யுவான் அதை விட அமௌண்ட் அதிகமாக சொல்கிறா. அவளோட அசிஸ்டன்ட், இவ்வளோ காசுலாம் நம்மக்கிட்ட இல்லை, இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறா. யுவான் அதிக அமௌண்ட் சொல்லிட்டு எம்ப்ரஸை பார்த்து, இந்த ஃப்ளவர் நான் உங்களுக்காக கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறா. ஹீரோயின் உடனே எந்திரிச்சு, இந்த ஃப்ளவர் உங்களுக்கு சூட்டபிளான ஃப்ளவர் தான், ஆனால் இந்த அமௌண்ட் உங்களுக்கு சூட்டபிளானது இல்லை, ஸோ நான் இன்னும் அதிக அமௌண்ட்டுக்கு இதை வாங்கி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிக அமௌண்ட்டுக்கு அந்த ஃப்ளவரை கேட்குறா. யுவான் வேறு வழி இல்லாமல், இன்னும் நான் அதிகமாக அமௌண்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமான அமௌண்ட்டுக்கு அவளும் கேட்குறா. ஹீரோயின் உடனே, நீயும் என்னோட ஃபேமிலி தான், ஸோ நீயே இந்த ஃப்ளவரை வாங்கி எம்ப்ரஸ்க்கு கொடுத்துரு அப்படிங்கிறா. யுவானுக்கு செம கடுப்பாகுது. அவள் ஹீரோயினை பார்த்து, வேணும்னு தான் அமௌண்ட்டை ஏற்றி விட்டுருக்கியா அப்படிங்கிறா. உன் வாயால் நீ தானே அமௌண்ட்டு சொன்ன, நான் என்ன பண்ணேன், நானாக உன்னை வேணும்னு இந்த அமௌண்ட்டை கட்ட சொன்னேன் அப்படிங்கிறா. யுவான் சொன்ன அமௌண்ட்டையே ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயின், வசதியாக இல்லாததை விட வசதியாக இருக்க மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறது தான் ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த ஹேபிட்டை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவள் அப்படியே செம கடுப்பாகி நிற்கிறா. அடுத்த சீனில் ஹீரோ மார்ஷியல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஹீரோவோட அசிஸ்டண்ட் அங்கே யாரையோ 2 பேரை கூட்டிகிட்டு வரான். இவங்க 2 பேரும் தான் எல்லையில் யுவான் சோவை காப்பாற்றினதை நேரில் பார்த்தவங்க அப்படிங்கிறான். ஹீரோவை பார்த்ததுமே அவங்க 2 பேரும், நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்த தகவலை ஹீரோயினுக்கு லெட்டர் எழுதி கொடுக்குறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு சிரிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவோட இடத்துக்கு வந்துடுறா. அவங்க 2 பேரையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் யுவான் கிட்ட ஒர்க் பண்ணிங்க தானே அப்படின்னு கேட்குறான். யுவானும் அவளோட ஃபியான்ஸையும் சேர்ந்து தான் எங்கள் வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தாங்க, அவங்க கிட்ட வேலை பார்க்குற மாதிரி எங்களை நடிக்க சொன்னாங்க. யுவானும் அவங்களோட ஃபியான்ஸையும் அவங்க தான் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நாங்கள் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ஒரு 2 நாள் இங்கே தங்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்கள பார்க்கவும் ராயல் ஃபேமிலி மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது, அதனால தான் நாங்களும் ஒத்துக்கிட்டோம், அதுக்கான அக்ரிமெண்ட் பேப்பர் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு, யுவான் தான் சோவை அங்கே நடந்த ஒரு சண்டையில் காப்பாற்றினாளா அப்படின்னு கேட்குறா.
சண்டையா? அப்படிலாம் எதுவும் நடக்கலையே. எங்கள் வீட்டில் ஒரு 2-3 நாள் தங்குறேன்னு சொல்லிட்டு தான் ரெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் கூட முழுசாக அவங்க தங்கலை. நைட்டோட நைட்டாக கிளம்பி போயிட்டாங்க. எங்களுக்கு அமௌண்ட்டும் தரலை அப்படிங்கிறா. ஹீரோயின் கிட்ட அவங்க உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. சோவை அவள் காப்பாற்றினதால தான் சோ மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி உன்னையே நம்ப வச்சுருக்காங்க பாரு. இந்த செகண்ட் மேரேஜுக்கு நீயும் முன்னாடி நின்றுருக்க. இது எல்லாமே அவங்களோட ட்ராப் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் அவங்க 2 பேரையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் என்னோட இடத்துக்கு வரணும். நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நடிங்க. நான் சொல்கிற மாதிரி நடிச்சிங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் என்னோட ஷாப்லேயே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறா. அவங்களும் ஓகே அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.